ஈரான் எல்லா வகையிலும் இன்னைக்கு போருக்காக தயாராகிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், 4 தினங்களுக்கு முன்னாடி சிரியா டெமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தை மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுனால உடனடியாக கோவப்பட்ட ஈரான் இன்னைக்கு எல்லா வகையிலும் இஸ்ரேலை அழிப்பதற்கான போர் சூழலை உருவாக்கி வச்சிருக்கு. எந்த அளவுனா பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜியை கூட கொண்டு வந்திருக்குது. நீங்க பார்த்தா தெரியும், கைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை, கைபர் சதானி என்று சொல்லக்கூடிய ஏவுகணை, இந்த ஏவுகணையை இன்னைக்கு பயன்படுத்தி இன்னைக்கு இஸ்ரேலுடைய டெல் அவி அஸ்கலான் நகரங்களை தாக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் ஈடுபட்டு இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஏற்பாடுன்னு தான் சொல்லலாம். நிச்சயமாக இந்த தாக்குதல் நடைபெறும். ஏன்னா இன்றைய தேதியில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லா சிரியாவுக்கு போய் சிரியாவில் இருக்கக்கூடிய டெமஸ்கஸில் அந்த உடைந்த அந்த சிதலமான அந்த தூதரகத்தை விசிட் பண்ணிவிட்டு அதை மீண்டும் கட்டுவதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அங்கே பசார் அல் அஷத்தை மீட் பண்ணிவிட்டு சில விஷயங்களை பேசிட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரேலை நாங்கள் தாக்குவது உறுதிதான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் சில மணி நேரங்களில் ஈரானிலிருந்து பல்வேறு ராக்கெட்டுகள் ஏவப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை அமீர் அப்துல்லா இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கார். ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமைனி ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசி இவங்கள்ட்ட மறைமுகமாக அமெரிக்காவுடைய ஜோ பைடன் அவருடைய நிர்வாகம் பேசிட்டு இருக்குது. என்ன பேசுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கே பாருங்க, தயவு செஞ்சு இந்த போரை நிறுத்திக்கலாம். சிரியா மேலே தாக்குதல் நடத்துறது, தூதரகத்தை தாக்குதல் நடத்துறது தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இனிமேல் தாக்குதல் வந்து இஸ்ரேல் நடத்தாது, அதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. ஸோ இந்த செய்தி உடனடியாக மறைமுகமாக ஈரானுக்கு வருது. ஈரானுக்கு வந்த அப்படியே நேராக அது அப்படியே இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய தூதரகத்தை, இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் அந்த நபர்களுக்கு போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய அரசு என்ன சொல்கிறாங்க, இது யார் உங்களை பேச சொன்னது? அமெரிக்கா எங்களுக்கு நீங்கள் இடைத்தரகராக நின்று பேச உங்களுக்கு லாக்கி கிடையாது, இங்கே பேசவே கூடாது. நாங்கள் போர் செய்யுதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஈரான் எந்த வடிவில் வந்து எங்களை தாக்குனாலும் நாங்கள் திருப்பி தாக்குறோம். அதற்கான படைகள், ஆயுத பலங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட தயாராக இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, நாங்கள் பதில் தாக்குதல் நடத்தி தான் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவை திருப்பி பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் இஸ்ரேல் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இதே வேளையில் ஒரு ரூமர் செய்தியும் வந்துச்சு, அது பெரிய அளவில் நிரூபிக்கப்படலை. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர் நிறுத்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னா உடனடியாக காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பாடு செஞ்சு அங்கே வந்து உதவிப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு ஈரானுடைய தலைவர்கள் சொன்னதான ஒரு செய்தி வருது. அது ரூமர், நிச்சயமாக அது வந்து உறுதி செய்யப்படலை. ஆனால் மறுபக்கம் கெய்ரோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோஹா போன்ற இடங்களில் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை, குறிப்பாக தோஹாவில் நடந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை முற்றுமுழுதுமாக சேதமாயிருச்சு. ஏன்னா இஸ்ரேலுடைய டிமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பணைய கைதிகளில் 136 பணைய கைதிகள் ஹமாஸ் கைவசம் இருக்குது. இதில் எங்களுக்கு 40 பணைய கைதிகள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கேட்குது. அதற்கு ஹமாஸ் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் செல்லக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணைய கைதிகளில் கிட்டத்தட்ட பாதி நபர்கள் இறந்து விட்டார்கள் உங்களுடைய ஐடிஎஃப் தீவிரவாத தாக்குதல்னால அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. ஸோ அந்த அளவு என்பது இந்த பேச்சுவார்த்தை என்பது எந்தவித முடிவும் இல்லாமல் இன்னைக்கு ஹமாஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்போ உச்சபட்ச போர் நிலை என்பது இன்னைக்கு ஈரான் இஸ்ரேலை அடிக்கக்கூடிய நிலை தான் பார்க்க முடியுது. இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்களுக்கு பலமே கிடையாது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, லெபனான் ஹிஸ்புல்லாவோட போர் செய்வோம்னு சொன்னாங்க, இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஹமாஸோட வெற்றியை சம்பாரிச்சிருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஹூதிகள் ஏதாவது அடித்து ஏதாவது நிமித்திருக்காங்களான்னு பார்த்தா அமெரிக்காவுடைய த கார்டியன் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டமைப்பு படை ஹூதிகள் இதுவரை எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா ஹூதிகளுடைய தாக்குதல் கிட்டத்தட்ட அதிகரிச்சுட்டே இருக்கு. இன்றைய தேதியாக ஹூதிகள் என்ன பண்ணியிருக்காங்க, அன்சாருல்லாக்கள் யமனுடைய படையும் ஈராக்குடைய படையும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க. குறிப்பாக ஹூதிகளுடைய படை கிட்டத்தட்ட 2 லட்சம் படை தான், கிட்டத்தட்ட 2 3 லட்சம் படை வீரர்கள் தான். இன்னைக்கு புதுசாக 2 லட்சம் படை வீரர்களும் சேர்த்துருக்கு. மொத்தமாக 5 லட்சம் படை வீரர்கள். ஈராக்குடைய ரெசிஸ்டன்ட் அமைப்பில் கிட்டத்தட்ட 4 லட்சம் படை வீரர்கள். இவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நாம் செங்கடல் வழியாக மிகப்பெரிய அளவில் நம்ம தாக்குதல் நடத்தணும், செங்கடலை முற்றுமுழுமாக நம்ம வந்து முடக்கணும், ஆப்பிரிக்கா பகுதிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்கள் எல்லாத்தையும் தாக்குதல் நடத்தணுங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை இன்னைக்கு ஹூதிகளுடைய தலைவர்கள் மற்றும் ஈராக்குடைய ரெசிஸ்டன்ட் அமைப்புடைய தலைவர்கள் எல்லாமே முடிவெடுத்துருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வேளையில் இன்னைக்கு இஸ்ரேல் பயந்து கொலநடங்கி செய்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய தூதரகம் சிரியாவில் இருக்கக்கூடிய டெமஸ்கஸில் அடுத்த சில நிமிடங்கள்லேயே உலகத்தில் இருக்கக்கூடிய 40லேருந்து 100க்கு அதிகமான தூதரங்கள் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணுது. சமீபமாக இந்தியாவில் 2 தினங்களுக்கு முன்னாடி மும்பை மற்றும் புதுடெல்லியில் வந்து இஸ்ரேலுடைய தூதரகம் இருந்துச்சு. உடனடியாக இங்கே மோடியுடைய கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த தூதரகத்தை எல்லாத்தையும் நாங்கள் வெக்கேட் பண்ணுறோம், தற்காலிகமாக மூடுறோம்னு சொல்லிட்டு பயந்து போய் இன்னைக்கு இந்தியாவில் இஸ்ரேலுடைய தூதரகம் கிடையாது, மும்பையிலையும் டெல்லியிலையும் மூடிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்தளவு ஒரு பயமான ஒரு சூழல், தேவையில்லாத ஒரு அட்டாக் பண்ணி இவங்களை போருக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலை. ஆனால் இதில் என்ன நம்ம நுணுக்கமாக பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த போருக்கு கொண்டு வருவதற்கான அர்ஜென்ட் இருக்குல்ல, தேவை எதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஈரான் முழுக்க நியூக்ளியர் வெப்பன், அணு ஆயுதத்தை பயன்படுத்த முறையாக தயார் நிலையில் இருக்குது. அதோடைய சுப்ரீம் லீடர்கள் எல்லாமே சொல்கிறாங்க,
குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் அவர் வந்து அணு ஆயுத இயற்பியலாளராக காணப்படுறாரு. அந்த பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர் சொல்கிறாரு, எங்களுடைய நாட்டில் ஈரானில் அணு ஆயுத முயற்சிக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஓப்பனாகவே சொல்கிறாங்க, செஞ்சிட்ருக்குறோம். அதோடைய ஆற்றல்கள் திறன்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட சோதிச்சிட்டோம். இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அது எங்களுக்கு வந்து முழுமையாக கிடைச்சிரும். இதோடு நாங்கள் ரஷ்யாவோட கூட்டணி வச்சிருக்கோம். ரஷ்யாவோட கூட்டணி செய்து தான் இந்த அணு ஆயுத இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து நாங்கள் பயன்படுத்தலாங்கிற முயற்சியில் ஈடுபடுறோங்கிற ஒரு ஸ்டேட்டஸை வெளியிட்டிருக்கிறாங்க. இதே ஆப்ஜெக்டை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா கையில் ஆல்ரெடி நியூக்ளியர் இருக்குது. எப்போ வேணாலும் ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்களுடைய நகரத்தை தாக்குனீங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுடைய கிரிமியா நகரத்தை தாக்குனீங்கன்னா உடனடியாக நாங்கள் நியூக்ளியரை எங்களுடைய நாடுடைய இறையாண்மையை பாதுகாக்க பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு ரஷ்ய தலைவர் புட்டின் சொன்னார். ஸோ ரஷ்யாக்களே நியூக்ளியர் இருக்கு. ஸோ ரஷ்யாவுடைய அந்த தொழில்நுட்பத்தை அப்படியே எடுத்து ஈரானுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஈரானும் இன்னைக்கு என்ன பண்ணுது, இஸ்ரேலை அழிப்பதற்காக நியூக்ளியரை பயன்படுத்துமோ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு செய்திகள் போயிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேலுடைய கணக்கு என்னன்னா, நியூக்ளியர் இவங்க கண்டுபிடிச்சு நமக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அவங்க கூட தாக்குதல் நடத்தணுங்கிறது இவங்க முயற்சி. ஸோ ஈரான் வந்து போரை தாமதப்படுத்துவதற்கான காரணம், நியூக்ளியர் நமக்கு கைக்கு கிடைச்சிருச்சுன்னா இன்னும் ஆற்றலோடு பெலஸ்டிக் மிசில்கள், குரூஸ் மிசில்கள், ஹைப்பர்சோனிக் மிசில்களோடு நியூக்ளியர் வெப்பனையும் பயன்படுத்தணும்னா நிச்சயமா அவங்க தாக்குதல் சரமாரியா இருக்கும். இஸ்ரேல் என்ற நாடு இல்லாமல் பண்ணிடலாங்கிறதா ஈரானுடைய திட்டமாக காணப்படுது. இது என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான். ஸோ இந்த அளவு தான் இன்னைக்கு இந்த போர்ச்சூழல் என்பது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. இதோடு ரஷ்ய தலைவர் புட்டின் தொடர்ந்து குரான் மற்றும் பைபிள் மற்றும் தோராக்களை அதிகமாக வாசிட்டு இருக்கிறாரு. சொல்ல போனால் ரஷ்ய தலைவர் புட்டின் இந்த 3 மதங்கள், அதாவது யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம், இந்த 3ஐயும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலை, அதாவது சமரச கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை ஒன்றிணைந்து ஒரு நல்ல நிலையை மத்திய கிழக்கில் உருவாக்கணுங்கிறதுல புட்டின் தீவிரமாக செயல்படுறாரு. பைபிளை அதிகமாக வாசிக்கக்கூடிய நபர். அதனால தான் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஓரின சேர்க்கையாளர்களை எதிர்த்தாரு. ஓரின சேர்க்கையாளருடைய அமைப்பு வந்து தீவிரவாத அமைப்பு என்ற அளவுக்கு வந்து அவர் வந்து பேசி கொண்டிருந்தார். ஸோ இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேற்குலக நாடுகள் இந்த பலஸ்தீனுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த உக்ரைனுக்கு ரஷ்யா பிரச்சனையில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை வந்து தீமூட்டை வச்சு புகை வச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த மேற்குலக நாடுகள் எல்லாமே சாத்தானுடைய வாரிசுகளாக காணப்படுறாங்க, சாத்தானுடைய கூட்டமைப்பு படைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் பயன்படுத்தி இருக்கிறார். சில தகவலை திரட்டிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறந்துடாதீங்க, ஆசிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கு பகிருங்க.